ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சயின்ஸு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ டெட்டு எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். 4,80,123 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் போஸ்டிங் வந்து எத்தனைன்னு சொல்லலை. ரீசண்டாக ஒரு 19,000 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் எழுதுகிறவங்க 4,80,123 பேர் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு 20,000 போஸ்டிங்காவது இருந்தாலும், ஒரு 20,000 போஸ்டிங் இருந்தால் பரவாயில்லங்களாம். ஒரு 20,000 போஸ்டிங்க்கு ஒரு 25,000 அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். அப்படி போஸ்டிங் எடுத்தால் தான் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும். இவங்க எத்தனை பேருக்கு 4,00,000க்கு மேலே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது பப்ளிக்கை ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டைமிங் வேஸ்ட்டு, அப்ளிகேஷன் வேஸ்ட்டு, பொருளாதாரமே நிறையா லாஸ் ஆகுது பாருங்கள் இதுலேயே. எஜுகேஷனை பொறுத்தளவு பொருளாதாரம் தயாரிக்கிறது இல்லை. ஆனால் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான். எஜுகேஷனை படித்து முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் பொருளாதாரம் தயாரிப்பாங்க. ஆனால் இப்போது பொருளாதாரம் வந்து இம்பார்ட்டன்ட், எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். தரமான கல்வி இருந்தால் தான் தரமான பொருளாதாரம் தயாரிக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாடு வந்து எப்படி அதுக்கு செலவழிக்கிறது அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒரு டீச்சர்ஸ் போஸ்டிங் கொடுக்குறாங்களாம், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கெலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 25 வயசு வரலையும் அவன் பொருளாதாரம் தயாரிக்க மாட்டான், படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு வேண்டிய பொருளாதாரம்னா என்ன? அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அவன் யூஸ் பண்ணுற திங்ஸு எல்லாமே தேவைப்படுது. அது 25 வருஷம் வரலையும் பொருளாதாரம் தயாரிக்கிறவங்க தான் கொடுத்தாகணும். இப்போ எவ்வளவு லாஸ் ஆகுது? தமிழ்நாட்டில் எவ்வளவு லாஸ் ஆகுது? இப்போ பொருளாதாரம் தான் முக்கியம். பொருளாதாரம் தான் வாழ்க்கை. பணமே வாழ்க்கை கிடையாது நம்மளுக்கு. பணம் இருந்தால் எதையும் வாங்கிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பணம் வந்து வாழ்க்கை கிடையாது. பணம் வந்து ஒரு பேப்பர் தான் நம்மளுக்கு. பொருளாதாரம் இருந்தால் தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியும். பொருளாதாரம் இல்லைன்னா பணம் எதுக்கு? பொருளாதார பற்றாக்குறை நிறைய ஏற்படும் தான். மக்கள் தொகை 2வது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் தான். அதுக்கு பொருளாதாரம் தயாரிக்காத ஒரு எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் டேஷ் நிலைமம் ஆகும். இயக்கத்திற்கான நிலைமம் ஆகும். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் டேஷ் நிலைமம் ஆகும். திசைக்கான நிலைமம் ஆகும். ஓகே, தேங்க்யூ.